எங்களுக்காக எல்லாவற்றையும் நன்மையாய் செய்ய ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த நல்லுணவை ஆசீர்வதிக்க வேண்டுகின்றோம். சுவையான கனிகள், கீரைகள், பயிர்கள் எங்களுக்காக படைத்தவரே, பல சுவை அறியும் நாவையும் படைத்த எங்கள் தாயான தெய்வம் நீர். உலகினில் வாழும் அனைவருக்கும் நல் உணவுகள் கொடுக்க வேண்டுகின்றோம். உணவுடன் நல்ல சுகத்தையும் கொடுக்க நாங்கள் மன்றாட்டு செய்கின்றோம். நல்ல சுகத்தையும் கொடுக்க நாங்கள் மன்றாட்டு செய்கின்றோம். ஆண்டவர் அருமையானவர், நமக்காக எல்லாவற்றையும் அருமையாக செய்தவர். ஆதியிலே ஆதி பெற்றோர்களை படைத்த ஆண்டவர் அவர்களுக்காக எல்லாவற்றையும் மிகவும் அருமையாக செய்தார். செடி கொடிகளை படைத்தார், அருமையான தாவரங்களை படைத்தார். அவர்கள் ஆண்டு கொள்வதற்கென பல விலங்குகளை படைத்தார். முடிவாக மனிதனை படைத்தார், தம்பதிகளாக படைத்தார். எத்தனையோ சிறப்பு அம்சங்களோடு தன்னை போன்று படைத்தார், தம்முடைய சாயலிலே படைத்தார். அவர்கள் சுவையாக உண்பதற்கென்ன என்று வகை வகையான பதார்த்தங்களை, வகை வகையான கனிகளை, காய்களை, இலைகளை, மலர்களை படைத்து ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு வகையான சுவைகளை வைத்து அந்த சுவைகளை ருசிக்கும்படியாக உணரும்படியான சுவை நரம்புகளையும் நம்முடைய நாவிலே படைத்தார்.
உலகில் வாழும் எந்த உயிரினங்களும் சுவைக்க முடியாத அளவுக்கு நாம் சுவைத்து இன்பமாயிருப்பதற்காக நமக்கு நாவை படைத்தார். கனிகள், காய்கள், இலைகள், மலர்கள் இவைகளை உணவாக கொடுத்தார். எவ்வளவு அன்பான கரிசனையான ஆண்டவர் அவர்! அவருடைய விதிகளின்படி ஆம், அவர் படைத்தவற்றையே நாம் சாப்பிட்டால், உட்கொண்டால், மாற்றங்கள் செய்யாமல் உட்கொண்டால் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும். புதிய பூமியிலே நாம் நீடித்து வாழும் பொழுது காய், கனி, இலை, மலர் போன்றவைகளையே நாம் உணவாக உட்கொண்டு வாழுவோம். ஆண்டவரை துதித்து மகிழ்வோம். ஆமென்.